தாவே இந்த நாளின் கூட்டத்தை உடைய கரத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாள் கர்த்தருடைய நாள், இதில் நாங்கள் மகிழ்ந்து களிக்கூற கர்த்தர்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. உம்முடைய தூதர்கள் இந்த இடத்துல உலாவட்டும் என நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை அளவில்லாமல் ஒவ்வொருவர் மேலும் இறங்க வேண்டும் என நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தடைகளும் நீங்கினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகள் ஜெபித்தது போல இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொருவருக்கும் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்கட்டும் ஆண்டவரே. திஸ் மஸ்ட் பி எ ஸ்பெஷல் டே. ஹல்லேலூயா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. முடிவரை நீர் பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. தெய்வ மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தெய்வ மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. பிரயாசப்பட்டு ஆண்டவரே, இவ்வளோ தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து உடைய பிள்ளைகள் வருகிறார்கள் சார். ஒருவரும் வெறுமையாக இன்றைக்கு போகவே கூடாது ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மைகளோடு போக கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. தேவனாவியா இருக்கிறார். சொல்லுங்க, தேவனாவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். ரைட், வாங்க வர்ஷிப் பண்ணலாம். நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வர்ஷிப் பண்ணுங்க சகோதரிகள். நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி நாளைக்கு பண்ணுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த 7ஆவது நாளிலே ஆமென் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியாய், ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்க உங்கள் யாவருக்கும் மீண்டும் அன்பின் வாழ்த்துக்கள். நிச்சயம் அற்புதங்களை செய்வார். ஆமென். சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஆமாம், நம்ம தொடர்ந்து ஒரே 2-4 பாட்டில் பாடணும். இன்றைக்கி ஒரு 6-8 பாடலாமா? ஆமென். ஒரு சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம். ஆமென். பாடுறது மாத்திரம் இல்லை, நல்லா நடனத்தோடு ஆடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆமென். எத்தனை ரெடியாக இருக்கீங்க ஆண்டவரை ஆராதிக்க? உண்மையாக சொல்கிறீங்க? என்னோட கூட சேர்ந்து பாடணும், கைத்தட்டணும், ஆடணும். லைவ் பார்க்குற நீங்கள் கூட என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டில் ஒரு வேளை சமையல் செஞ்சிருந்தீங்கன்னா சமையல்லாம் ஓரம் வச்சுட்டு தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க முன்பதாக சந்தோஷத்தோடு குடும்பமாக சேர்ந்து தேவனை துதியுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்துக்கலாமா? எழுந்து பாடலாமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். சொல்லுங்க. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். சொல்லுங்க, தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்லுங்க, பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்ல முடியுமா? சொல்லமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்லமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்லமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், பாடி கோடி நன்றி சொல்லுவோம். நீங்க சொல்லு பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லலாம். பாடி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம்
பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார். பொன்னோடும் பொருளோடும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. நீங்க சொல்ல போலாம். பலவீனம் இல்லாமலே பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினார். பலவீனம் இல்லாமலே பலவீனம் இல்லாமலே. ஓ சூப்பர். இன்னும் சொல்ல பலவீனம் இல்லாமலே பலவீனம் இல்லாமலே. இன்னும் சொல்ல பலவீனம் இல்லாமல் பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினார். பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லும். பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லும். ஹல்லேலூயா. கையை திரும்ப தந்துருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, பாடி கொண்டாடுவோம். கொண்டாட்டம் என்றாலே ஒரு ஆட்டம். ஆமென். ஆட்டம் இல்லாமல் கொண்டாட்டம் இல்லை. ஆமென். அது திருவிழா இருந்தாலும் சரி, அது இப்பேற்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆட்டம் இருந்தால் மட்டும்தான் அது திருவிழா. ஆமென். மகிழ்ச்சி என்பது ஒரு ஆட்டம். ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்க பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா துன்பத்துலேயும் ரொம்ப நடந்து ஒன்றும் பண்ண முடியாமல் தாங்க அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறாங்க. ஆனால் கஷ்டப்பட தண்ணி போச்சு. ஆனால் கத்துறதை மதுரமாக மாத்துறார். ஆமென். ஆனால் ஆண்டவர் எல்லாம் வச்சு நன்மையாக அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். அவள் தேவைகளை கத்த செலுத்தார். ஆமென். அவள் மீதம் எடுக்கிற அளவுக்கு கத்தர் எல்லா வச்சும் கத்த நன்மையாய் மாற்றினார். சொல்லுங்க, கத்தர் எல்லாம் நன்மையாக மாற்றினார். ஆமாம். அவங்க வாழ்ந்த இடம் வனாந்திரம். என்ன சொல்லுங்க? அவங்க வாழ்ந்த இடம், ஆனா வாழ்ந்த வாழ்க்கை ஆடம்பரம். சொல்லுங்க, வாழ்ந்த வாழ்க்கை பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்களேன். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அவங்க இருந்த இடம் வனாந்திரம், ஆனா வாழ்ந்த வாழ்க்கை சொல்லுங்களேன் ஆடம்பரம். சாப்பாட்டுக்கு குறையே இல்லை. ஆமென். அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கூட அழுக்கு ஆகவே இல்லையா. அவங்க போட்டது செப்பல் கொஞ்சம் கூட தேவையே இல்லையா. ஆமென். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்களை பாதுகாப்பாய் நடத்தி வந்தார். ஆமென். அவங்களுக்கே அப்படின்னா நமக்கு அதை விட மேன்மையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க, பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லும். பாடி கோடி நன்றி சொல்லும். பாடி கொண்டாடுவோம், பாடி பாடி கொண்டாடுவோம். காடைகள் வரவழைத்தான், மன்னாவால் உணவளித்தான். சொல்ல பார்க்கலாம். கற்பாறை பிளந்து, கற்பாறை சொல்லுங்களேன், தண்ணீர்கள் ஓட செய்ய. கற்பாறை பிளந்து, கற்பார்களை பிளந்து தண்ணீர்கள் ஓட சேர்ந்து சொல்லுவோம். பாடி பாடி தலைக்கு மேல பாடி கொண்டாடுவோமா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுங்க, பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோமா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். எங்க டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவன் தான் பாஸ். எங்க டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவன் தான் பாஸ். எங்க டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவன் தான் பாஸ். எங்க டாடி மட்டும் என்னோடு இருந்தாலே இருந்தாலே எனக்கு கவலை இல்ல இல்ல.
எனக்கு கண்ணீர் இல்ல இல்ல. எங்க டாடி மட்டும் என்னோடு இருந்தாலே எனக்கு கவலை இல்ல இல்ல. எனக்கு கண்ணீர் இல்ல இல்ல இல்ல. இல்லையா? என்ன இல்ல சொல்லுங்க? என்ன இல்ல? கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, வறுமை இல்லை, வியாதி இல்லை, சாபம் என்பது இல்லை. ஏன்னா நான் இயேசுவின் கரத்தில் உள்ளேன். அவர் எல்லாவற்றும் அவர் பார்த்துக் கொள்வார். எங்க ஏசப்பா எங்க டாடி, அவர் எங்கள் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு டாடி. அவர் எல்லாவற்றும் பார்த்துக் கொள்வார். எங்கள் குறைகள் எல்லாவற்றும் கற்று நிறைவாய் மாற்றிக் கொள்வார். சொல்லமா? கை தூக்கும் பார்க்கலாம். ஒரு ஆக்ஷன். எங்க டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். எங்க டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அழகா. எங்க டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். எங்க டாடி பேரு சத்தம் போதலையே. எங்க டாடி பத்தலையே. டாடி பேர் சூப்பர் சூப்பர். டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். எங்க டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். எங்க டாடி மட்டும் என்னோடு இருந்தாலே எனக்கு கவலை இல்ல இல்ல. எனக்கு கண்ணீர் இல்ல இல்ல. எங்க டாடி மட்டும் என்னோடு இருந்தாலே எனக்கு கவலை இல்ல இல்ல. எனக்கு நான் முன்னாடி சொன்னேன், இந்த வர்ஷிப் மட்டும் கை தட்ட தேவையில்லை, ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. எங்க டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். ஜம்ப் பண்ணி. எங்க டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான். எங்க டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். எங்க டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். எங்க டாடி மட்டும் என்னோடு தலைக்கு மேல எனக்கு கவலை இல்ல. கை இருந்தா மட்டும் சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல. எனக்கு கவலை இல்ல இல்ல. எனக்கு கண்ணீர் இல்ல இல்ல. எங்க டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். எங்க டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான். நீங்க சொல்லுங்க. எங்க டாடி நல்லா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஒன்று ஆடு, இல்லைன்னா பாடு, இல்லைன்னா ஓடு. ரெண்டும் செய்யாமல் நிற்காத என் பக்கத்தில். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, எந்த அளவுக்கு சந்தோஷத்தோடு அவர் ஆராதிக்கிறீங்களோ பாடுறீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவாய் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, நல்லா காடைக்கெல்லாம் வந்த உடனே துதிச்சிருப்பாங்க மாட்டாங்களா? கண்டிப்பா துதிச்சிருப்பாங்க. ஆமென். ரொம்ப பட்டினில வாழ்ந்தவங்க, கஷ்டத்தோடு வாழ்ந்தவங்க, அவங்க வாழ்க்கையில கேட்டதை விட அதிகமாய் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லமா? எங்க டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். எங்க டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். எங்க டாடி பேரு இயேசு. அல்லாஹ் சொல்லமா? எங்க அல்லாஹ் புரடிப்படி. எங்க டாடி பேரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். எங்க டாடி மட்டும் என்னோடு இருந்தாலே எனக்கு கவலை இல்ல இல்ல. எனக்கு
அவன் சொல்லுங்க. எங்க டாடி பேரு ஏசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். இந்த பாட்டு கூகுள தேர்ல கிடைக்காத பாட்டு. ஏன்னா அந்த பாட்டு எதுனா தான் அது, ஆனால் கிடைக்காத பாட்டு. அவன் எங்க டாடி பேரு ஏசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். எங்க டாடி பேரு ஏசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். எங்க டாடி மட்டும் என்னோடு இருந்தாலே எனக்கு கவலை இல்ல இல்ல, எனக்கு கண்ணி இல்ல இல்ல. எங்க டாடி மட்டும் என்னோடு இருந்தாலே எனக்கு கவலை இல்ல இல்ல, எனக்கு கண்ணி இல்ல இல்ல. எங்க டாடி பேரு ஏசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். எங்க டாடி பேரு ஏசு, எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் பாஸ். நல்லா கரங்க தட்டி அல்லா உத்தகத்தோடு கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு நிறைவை நடத்துவார். எங்கள் டாடி ஏசு அவர் எங்களோடு கூட இருக்கிறார், நிச்சய நன்மைகளை செய்வார். அப்படியே கண்களை மூடி, எல்லா கண்களையும் மூடி இந்த ஒரே ஒரு சனத்தை பாடி முடிக்கலாமா? எல்லாம் இந்த கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, இசப்பா இந்த 7வது நாளில் கர்த்தாவே என்னோட பேசுவீராக ஆண்டவரே, அற்புதங்களை செய்வீராகப்பா ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. அப்பா நிறைவு நடத்தபடியாக செபிக்கிறப்பா, எங்கள் தேவைகள் எல்லாம் வச்சு கர்த்தர் நிறைவாய் நடத்த முடியாது செபிக்கிறப்பா ஆண்டவரே, நிறைவு நடத்த முடியாது செபிக்கிறப்பா. உமக்கு நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி அப்பா. 2 கரங்களை உயர்த்தி சொல்ல மாட்டே பார்த்து, எனக்காகவே யாவையும் செய்து முடித்து நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்து நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி ஐயா. என்ற கரலை உயர்த்தி சொல்லலாம். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதாதை பார்த்தில் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதாதை பார்த்து கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக, நீங்க சொல்லுங்களேன், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக
தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ. நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. தகப்பனே, அப்பா, எங்க வாழ்க்கையில நன்மையான ஈவுகளை கொடுக்க பரமபிதா எந்திரிக்கீங்க ஆண்டவர். நிச்சயமாகவே நன்மையான அற்புதங்கள், நன்மையான அதிசயங்கள் எங்க வாழ்க்கையில் செய்யட்டும் ஆண்டவரே. இந்த 40 நாள் பிரேயரில் யாரும் விரும்பி வந்து போகாதபடி எங்க வாழ்க்கையில் நிறைவான நன்மைகள் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வதாக. ஆமேன் ஆமேன். அப்படி அமரும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. ஆமென். நல்ல கரனை தட்டி பழகித்தலாமா? Praise the Lord. சொல்லுங்க, praise the Lord. Hallelujah. Amen. Thank you Jesus. God bless you. Amen. Right. Thank you very much. ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 7வது நாளிலே கடவுள் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். Amen. So we are in 7th day. ரொம்ப ஆச்சரியமாக தேவன் நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார். Amen. ஆமாம், எவ்வளோ சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக அங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கேன்னாங்க. மேபி ரெயின் இருக்காங்க. ஆனால் அதனுடைய தயவுனாலே நமக்கு இங்கே கர்த்தர் கொஞ்சம் சாதகமாக நமக்கு செய்து கொடுத்துருக்கிறார். ஆமென். உங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது, எனக்கு தெரியும். அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். தேவன் நிச்சயம் அதை பார்க்கிறார். அதற்குரிய ஆசீர்வாதத்தை, பலனை கட்டாயம் இந்த 40 டேஸில் நீங்கள் பெற்றுக்கொண்டு போவீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், there is a great blessing. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் இந்த 40 டேஸ் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. இங்கே மட்டும் இல்லை, வீட்டில் கூட ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு கேளுங்க, எனக்கு இந்த அற்புதம் வேணும்னு கேளுங்க, என் வாழ்க்கையில் இந்த மாற்றம் வேணும்னு கேளுங்க. என்ன குறை இருக்கிறதோ அதை கர்த்தர் நிறை செய்யும்படியாக அப்பா கிட்ட கேளுங்க. தேவன் கண்டிப்பாக நமக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். வெற்றாதீங்க. இந்த 40 டேஸில் அவரை விடவே விடாதீங்க. ஆமென். அவர் இஸ்ரவேலை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நல்ல வசனம், ஏசாயா 62:7. அதனால் அவரை விடவே கூடாது. சொல்லுங்கள், அவரை விடவே கூடாது. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உங்கள் கவலை இல்லையா? விடவே இல்லை, போராடிக்கிட்டே இருந்தாங்க. ஆளை ஷேக் பண்ணி ஆட்டி கடைசியில் அற்புதம் பண்ணுற வரைக்கும் அவங்க விடலை. அதனால இந்த 40 டேஸில் கடவுளை நம்ம விடக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்பாவை விடக்கூடாது. அதட்டி மிரட்டி எப்படி ஆகிலும் அப்பா கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கி விட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ அவர் நம்ம கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு ஒரு புதிய அற்புதத்துக்கு நம்ம போக போகிறோம். நம்முடைய இந்த ஜேர்னிக்கு பேர் என்ன? ஜேர்னி டு கானான். கானான் பயணம். எல்லோரும் சொல்லுங்கள், கானான். அப்படி என்ன தான் 40 நாள் பண்ணிங்கிறீங்கன்னு யாராவது கேட்டால் நீங்கள் சொல்லணும், பயணத்தில் இருக்கிறோம், ஜேர்னியில் இருக்கிறோம். அது எந்த ஊருக்கியா போய்ங்கிறீங்கன்னு கேட்பாங்க. எங்கே போய்ங்கிறோம்? கானானுக்கு போய்ங்கிறோம். சொல்லுங்கள், எங்கே போய்ங்கிறோம்? ஆமாம், 40 நாள் முடிஞ்ச உடனே நாங்கள் எங்கே தான் இருக்க போகிறோம்? கானான் வாழ்க்கையில் இருக்க போகிறோம். ஆமே, குறைவற்ற ஒரு வாழ்க்கை, சுகமான ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, நேர்த்தியான ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நீங்கள் அற்புதங்களை எதிர்பாருங்கள் என்பார்களே. அல்லேலூயா. டெய்லி மிரக்கல். சொல்லுங்கள், டெய்லி மிரக்கல். ஆமாம், கடவுள் நமக்கு பிரச்சனை எப்பெல்லாம் வருது? டெய்லி வருது இல்லையா? ப்ராப்ளம் எப்பெல்லாம் வந்து டெய்லி வருது. தேவை எப்பெல்லாம் வருது? டெய்லி தேவை இருக்குது. ஆக டெய்லி ஆண்டவர் இடத்துல நாம் அற்புதத்தை பெற வேண்டும். ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. இன்னைக்கு வந்து நம்ம சீன் வனாந்திரம் என்ற இடத்துக்கு நம்ம போகிறோம். 7வது இடம். எல்லோரும் சொல்லுங்கள், சீன் வனாந்திரம். ஸோ அந்த வனாந்திரத்தில் நடந்த நிகழ்ச்சியை நம்ம இது ஒரு கொஞ்ச நேரம் இந்த வீடியோவில் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து நம்ம கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.
after they had come out of Egypt. In the desert, the whole community grumbled against Moses and Aaron. The Israelites said to them, "If only we had died by the Lord's hand in Egypt. There we sat around pots of meat and ate all the food we wanted. But you have brought us தமிழ் இல்ல தமிழ் இருக்கா பாருங்க. நான் சொன்ன அந்த டைம் வந்து தமிழ்ல தான் கரெக்டா இருக்கும். சரி, நீங்க அதே போடுங்க. தமிழ்ல மிஸ் பண்ணிட்டேன் நான். சரி, சரி போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட், போடும். So I was so happy that அதில்ல சவுண்ட் I will stand there before you by the rock at Horeb. Strike the rock, and water will come out of it for the people to drink. So Moses did this in the sight of the elders of Israel out from Elim and came to the desert of Sin, which is between Elim and Sinai, on the 15th day of the second month after they had come out of Egypt. In the desert, the whole community grumbled against Moses and Aaron. The Israelites said to them, "If only we had died by the Lord's hand in Egypt. ரைட். There we sat around pots of meat and ate all the food we wanted. தன்னுடைய But you have தினசரி brought us அப்பத்தை out into சாப்பிடத்துல this போர் desert அடிச்சிருச்சு. to starve this entire assembly to death." அதனால அவர்கள் எகிப்திலே So நாங்கள் Moses நல்லா and சாப்பிட்டோம், Aaron said to all the Israelites, ஆனா எங்களுக்கு "In இங்கே the evening, சரியான you அப்பம் will know ஆகாரம் that it இல்லைன்னு was the Lord முறுமுறுக்கிறார்கள். who brought you out of Egypt. And in the morning, you will see the glory of the Lord, because he has நீங்க heard your எனக்கு grumbling இல்ல against him. கர்த்தருக்கு நேரம் Who are முறுமுறுக்கிறீங்க, we? நாளைக்கு should காலையில grumble நீங்கள் against கர்த்தருடைய us. மகிமையை பார்ப்பீர்கள் என்று Moses மோசே also சொல்கிறான். said, "You will know that it was the Lord when he gives you meat to eat in the evening, and கர்த்தர் all the உங்களுக்கு bread you want in the உங்கள் morning." முறுமுறுப்பை கேட்டிருக்கிறார். Because he has அதனால heard கர்த்தர் your உங்களுக்கு அந்த grumbling ஆகாரத்தை against கொடுக்கும்போது Who are அவர் we? தேவன் என்பதை நீங்கள் You are அறிந்து not கொள்வீர்கள். grumbling against us. நான் யார் எனக்கு against விரோதமா the Lord. பேசுறதுக்கு? நீங்கள் கர்த்தருக்கு விரோதமா பேசியிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறான். கர்த்தர் மக்களின் முறுமுறுப்பை கேட்டு அற்புதம் செய்கிறார். இது சாயங்காலத்தில் காடைகளை கடவுள் அனுப்புகிறார். அவர்கள் பிடித்து அதை சமைத்து சாப்பிடுகிறார்கள். ஒரு கீழ்காற்று வீசப்படின போது காடைகள் வந்து நிரம்புகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். Thin flakes like frost on the ground appeared on the desert floor. அதன் பிற்பாடு When the Israelites saw it, தரையிலே ஒரு பனி இருக்கிறது. அந்த பனி மேலே they did not know what it was. ஒரு கொத்துமல்லி போல ஒரு அளவுள்ள ஒரு பொருள் இருக்கிறது. Moses said to them, அதை ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அப்ப மோசே வந்து சொல்றான், இத கடவுள் உங்களுக்கு புசிக்கிறதற்காக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது கர்த்தர் பரத்திலிருந்து அனுப்பின மன்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஒவ்வொருவரும் ஒரு ஓமர் அளவு தேவையான அளவு எடுத்து நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். தினமும் உங்களுக்கு இந்த மன்னா காலையில பொழியும் என்று சொல்லுகிறான். நீங்கள் அதை பொறுக்கி கொண்டு போய் இடித்து சமைத்து அப்பமாய் சுட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். ஜனங்கள் அதை பொறுக்கிக் கொள்கிற காட்சி பார்க்கிறீர்கள். அது வானத்திலிருந்து டெய்லி ஃப்ரீயா அவங்களுக்கு அதை கர்த்தர் பொழிய பண்ணுகிறார். இப்படிதான் வனாந்திரத்தில் அவர்கள் 40 வருஷமா இந்த மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். போதும். ஹல்லேலூயா. இந்த நெக்ஸ்ட் பிளேஸ் போறாங்க. ரைட்.
ஒரு கை தட்டலாமா? ரைட். ஸோ 40 இயர்ஸாக இப்படி தான் கர்த்தர் அவர்களை போஷித்தார். அல்லேலூயா. ஸோ 40 வருஷமாக இந்த மன்னாவினாலே கடவுள் அவங்களை இலவசமாய் உழைப்பில்லாமல் ஆண்டவர் கிருபையாய் அவர்களை போஷித்தார். ரொம்ப அற்புதமான ஆகாரத்தை கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். ஸோ இந்த ஸ்டோரி தான் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16, சாப்டர் 16. ரைட்டுங்களா? எடுத்துட்டிங்களா? சொல்கிறேன். முதல்ல அந்த இன்ட்ரோடக்ஷனை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் படிங்க சிஸ்டர். இன்றைக்கி 7வது நாள். இந்த 7வது இடம் வந்து சீன் வனாந்திரம். எல்லோரும் சொல்லுங்கள், சீன் வனாந்திரம். சொல்கிறீங்களா? இது என்ன வனாந்திரம்? ஆமாம், கடவுள் அவங்கள நெடுகவே வனாந்திரத்தில் வழி நடத்தி கொண்டு போகிறார். ஆமென். இது என்ன அடையாளம்னா, இந்த உலகம் நமக்கு ஒரு வனாந்திரம் போல இருந்தாலும் தேவன் நம்மோடு இருந்தால் அவ்வப்பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்து நம்மை நடத்தி கொண்டு போய் கானானிலே சேர்ப்பார். அல்லேலூயா. சரி, அதுக்கு அர்த்தம் என்ன? சீன் என்றால் அதிருப்தி என்று பொருள். டிசாட்டிஸ்ஃபேக்ஷன், அதிருப்தி. புரியுதா உங்களுக்கு? அது அதிருப்தியாக இருக்கிறது. என்னதான் கொடுத்தா கூட திருப்தி இல்லாத வாழறது வாழ்க்கை. எப்போ திருப்தி இல்லாத வாழ்க்கை வருது? நம்மளை விட நல்லா எல்லாம் இருக்கிறவனை பார்க்கும்போது நமக்கு அந்த கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு அதிருப்தி வருது. என்னடா கடவுள் அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறார், எனக்கு ஒன்றும் கொடுக்கலை என்ற ஒரு அதிருப்தி வருகிறது. விளங்குதுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் அற்புதங்களை பார்க்கிறார்கள், ஒவ்வொரு முறையும் அற்புதங்களை பார்க்கிறார்கள். ஆனால் அடுத்த இடத்துக்கு வரும்பொழுது அவங்க விரும்புறது கிடைக்கலன்னு உடனே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் நடக்குது அவங்க லைஃப்பில். திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நான் சொல்கிறேன் பாருங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் திருப்தியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. டோன்ட் மார்மான், ஆண்டவர் இதை கொடுக்கல அதை கொடுக்கல இதையே லிஸ்ட் போட்டுன்னு இருக்காதிங்க. இதை கொடுக்கல அதை கொடுக்கல, அது இல்லை இது இல்லை. இல்லைன்ற லிஸ்ட்டை போட்டால் உலகத்தில் எக்கச்சக்கமாக போடலாம். விளங்குதுங்களா? டோன்ட் ரைட் இல்லைன்ற லிஸ்ட்டை எழுதிக்கிட்டு இருக்காதிங்க. அது கணக்கே இல்லைங்க. அது எவ்வளோ ஒன்றாலும் எழுதலாம். உலகத்தில் நமக்கு 1000 குழந்தைங்களை கொஞ்சம் பார்த்து, உலகத்தில் நமக்கு 1000 தேவைகள் இருக்கலாம் அன்பார்களே. இல்லை என்கிற பட்டியல் அல்ல. எனக்கு தேவன் இப்பொழுது என்ன கொடுத்திருக்கிறார், ஆமென், எதை கொடுத்திருக்கிறாரோ நான் அதற்கு ஆண்டவருக்கு நன்றியாக இருக்க வேண்டும். ஆமென். இருக்கிற பட்டியலை போடுங்க அன்பார்களே. சுகம் இருக்கிறது, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் எனக்கு நல்லா போச்சு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 3 வேளை எனக்கு ஆகாரம் இருக்கிறது, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஏதோ ஒரு வாழ்க்கை, ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், என்னை போஷிக்கிறார், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனை கொடுத்திருக்கிறார், எத்தனை வருஷமா கடவுள் என்னை காப்பாற்றிருக்கிறார், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா அகால மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அன்பார்களே, இல்லையா? அகாலமாக மரணம். தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ நன்றி சொல்ல. எவ்வளோ பேருக்கு கடவுள் ஒன்றுமில்லாத வாழ்க்கை இருக்கிறது, நமக்கு தேவன் போதுமான அளவு கொடுத்திருக்கிறார், நன்றி ஆண்டவரே. தங்க ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. உடுக்க நல்ல வஸ்திரம் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளோ பேருக்கு பார்வை இல்லை, பேச்சு இல்லை, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற தேவன் நமக்கு குறைவில்லாமல் வைத்திருக்கிறாரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ விஷயங்களுக்கு நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதங்களை பார்த்துக்கிட்டே வர்றாங்க. பிரம்மாண்டமான அற்புதங்கள், சாதாரண இல்லை. எகிப்தில் பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலை ஆகிறது லேசான விஷயமா? அவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்தவங்க அதுக்குள்ளே மறந்துட்டாங்க. செங்கடலில் 2 பிளந்து வெளியே கொண்டு வர்றது சாதாரண விஷயமா? கடவுள் அவ்வளோ அற்புதமாக அவர்களை செங்கடலை பிளந்து அவங்களை வெளியே கொண்டு வந்தார். அப்போ அல்லேலூயா சொன்னாங்க, அதுக்குள்ளே மறந்துட்டாங்க. செங்கடலில் இராணுவத்தையும், பார்வோனுடைய இராணுவத்தையும், அவனுடைய குதிரைகளையும் சேனைகளையும் மூழ்க பண்ணினாரு. வெளியில் வந்து ஓஹோன்னு பாட்டு பாடினாங்க. அடுத்த இடத்துக்கு வந்த உடனே ஓட்டாங்க. சில நேரங்களில் அவங்களுடைய இச்சைகள் நிறைவேறாத போது முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆமென். திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் நான் சொல்றேன், தேவன் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம் ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என்று சொல்லி பாருங்கள். அதுதாங்க சீக்கிரட். திருப்தியை உண்டாக்குறது எது தெரியுமா? ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இருக்கிறதுக்கு நீங்கள் நல்ல தேங்க்ஸ் சொல்லி பாருங்க, ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார். பவுல் சொல்றார், நான் எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா.
இல்லாதவைகளுக்காக நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். இல்லாதவைகளுக்காக நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். இன்னொருவரை பார்த்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்காக கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அது உனக்கு திருப்தியை கொடுக்கும். ஆமென். ரைட். ஸோ திருப்தி, அதிருப்தின்னு பேர் அந்த சீன் வனாந்திரம் பண்றதுக்கு. தேவன் இந்த நாளிலே உங்களுடைய என்ன தேவை இருக்கிறதோ அதை சந்தித்து உங்களை திருப்தியாக்குவார். திருப்தி இல்லாத ஒரு ஸ்திரீ இருந்தால், சமாரியா ஸ்திரீ. ஆனால் இயேசு அவளை சந்தித்தார், பேசினார். அவர் பேசின உடனே அவர் திருப்தி ஆயிட்டார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய பேச்சிலே அவளுடைய அதிருப்தியெல்லாம் நீங்க போயிடுச்சுன்னு பாருங்களேன். அந்த ஒருவரை பார்த்த போது, விளங்குதா உங்களுக்கு? அந்த ஒரு நபரை பார்த்த போது, அவரோடு பேசின போது அவள் லைஃப்ல ஒரு திருப்தி வந்துருச்சுன்னு பாருங்களேன். அதுக்கு முன்னாடி புலம்பிக்கிட்டு இருந்தா, இவனை கட்டணம் சரியில்லை, அவனை கட்டணம் சரியே, அந்த வாழ்க்கை சரியில்லை, இந்த வாழ்க்கை சரியில்லை, புலம்பி தீத்தா. திருப்தி இல்லாத வாழ்க்கை. ஒருவரை சந்தித்தாள், ஒருவரோடு பேசினாள். அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம், அவருடைய முகம், அல்லேலூயா, அவருடைய வாழ்க்கையை மாற்றியது என்பார்களே. ஆமேன்னு சொல்லுங்க. அதோடு அவன் மாறிட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்துக்குள்ள வந்துட்டாங்க. அவளுக்கு ஒன்றும் கிடையாதுங்க ஊரில், ஆனால் சந்தோஷமா இருக்கிறா. ஒரு குடம் எடுத்துன்னு வந்தா தண்ணிக்கு, அந்த குடம் கூட வேணான்னு விட்டு போயிட்டா. ஊருக்குள்ள போய் ஒரு பெரிய ஊழியத்தை பண்ணா. வந்து பாருங்கள், நான் ஒருவரை சந்தித்தேன், அவர் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லியிருக்கிறார், அவர் கிறிஸ்து தானோ, வந்து பாருங்கள் என்று சொல்லி ஜனங்களை கொண்டு வந்தாள் என்பார்கள். இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், திருப்தியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். பி சாட்டிஸ்ஃபைட். திருப்தியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நிறைவு கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆல்ரைட். இப்போ 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் அந்த 1ஆம் வசனம் படிங்களேன். சரி. சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். ஸோ இதுதான் சீன் வனாந்திரம் என்றால் அதிருப்தியான ஒரு இடம். ஸோ 2-3 வசனம் என்னன்னு நான் சொல்றேன் கேளுங்க. அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஒவ்வொன்றும் அவங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, பேராசைப்படுறது தான் தப்பு. ஆமென். ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. நமக்கு ஒரு வீடு வேணும், ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. அது 10 மாடியா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாரு, அது பேராசை. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆசை தவறு இல்லை என்பார்களே, பேராசை தவறு. God shall supply your need, not your greed. தேவன் உன் தேவைகளை சந்திப்பார், ஆனா உன் பேராசைகளை சந்திக்க மாட்டார். கிரீடுன்னா பேராசை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா. நீ டெய்லி ஒன்று ஆசைப்பட்டுன்னு இருப்ப, அது எல்லாத்தையும் கடவுள் சந்திக்கிறான்னு இல்லை. உனக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை தேவன் சந்திப்பார். He will meet your need, not your greed. உங்கள் பேராசையை கர்த்தர் ஒருபோதும் சந்திக்க மாட்டார். உடனே என்ன பண்ற தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்கள்? ஈச்சிக்க ஆரம்பித்தார்கள். டெய்லி அவங்க எடுத்துன்னு வந்த மாவை வச்சு பிசைஞ்சு ரொட்டி சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஏலிமில் குடித்தாங்க தண்ணி. ஓஹோ ஓஹோன்னு அது பார்த்தீங்களா, அந்த படத்தில் சிரிக்கிறாங்க எல்லாரும், அப்படியே சந்தோஷமாக கை பிடிச்சிக்கின்னு ஆடுறாங்க. கொஞ்ச தூரம் நடந்து இன்னொரு இடத்துக்கு வந்த உடனே இப்போ முறுமுறுக்கிறாங்க. இதே நாங்கள் எடுத்துன்னு வந்துட்டு எத்தனை நாளைக்கு சாப்பிட்றது, போர் அடிக்குது. எல்லாரும் சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. ஆராதனை எங்களுக்கு போர் அடிக்குது. சர்ச்சில் கூட சில பேர் ஆராதனை எங்களுக்கு போர் அடிக்குது, பிரசங்கம் எங்களுக்கு போர் அடிக்குது. நீங்கள் சொல்லலைன்னா கூட சில பேர் மைண்டில் இது ஓடுதே இல்லையா? உங்க சர்ச்சில் சொல்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிற விசுவாசிகள் நான் போட்டு இப்படி அறுத்துறாரா, போர் அடிக்குதுரா அப்படிங்கிற அப்படி சொல்லலைன்னா கூட மைண்டில் நினைக்கிற ஆட்கள் சபைகள் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அன்பானவர்கள், ஒரு தேவனுடைய சமூகத்தில் போர் அடிக்குதுன்னு சொல்கிறேன்னா வேற ஒன்று எங்கே தான் கொண்டு போய் உங்களை வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அன்பானவர்கள், தேவதூதனா வந்து ஊழியம் பண்ண முடியும், இருக்கிறவங்கள வச்சு தான் கடவுள் ஊழியம் பண்ண முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி போர் அடிக்கும்? நீங்க மனுஷனை பார்த்து அவங்க பாடுறதையோ இல்லை கட்டி அவங்க பேசுற இதை பார்த்து நீங்க போர் அடிக்குதுன்னு சொல்லக்கூடாதுன்னு பாருங்களே. நீங்கள் தெய்வ பிரசன்னத்தில் இருக்கிற அந்த குழந்தைங்க யாரை பேசிட்டே இருக்காங்களே, கொஞ்சம் தயவுசெய்து பாருங்களேன், எனக்கே கேட்குது. தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள் என்ற பயம் உங்களுக்கு வேண்டும். சுத்தமாமேன்னு சொல்லுங்க. ஆமா, எப்பவுமே தேவ பிரசன்னத்தை நீங்கள் மறக்கக்கூடாதுன்னு பாருங்களேன். தேவன் இங்கே இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் இங்கே இருக்கிறார். ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா.
அந்த தெய்வ பயத்தோட நீங்க இருந்தீங்கன்னா போரே அடிக்காது. போர் அடிக்குதுன்னு ஒரு விசுவாசி சொன்னா அந்த விசுவாசிக்கும் தேவனுக்கும் சரியான கனெக்ஷன் இல்லை, அது சோம்பேறின்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. எப்படிங்க போர் அடிக்கும்? தேவ சமூகம் எப்படி போர் அடிக்கும்? பேசுறவர் சரியா பேசலன்னு கூட வச்சுங்க, பாடுறவர் சரியா பாடலன்னு கூட வச்சுங்க, நீயும் தேவனோடு உறவு சரியா இருந்தா உங்களை போர் அடிக்க கடவுளை விடவே மாட்டா. ஹல்லேலூயா. இங்க ஒண்ணு நடக்கும், ஆனா உங்களுக்குள்ள தேவன் இன்னொரு மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார். இங்க போர் அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பேன் நான், ஆனா உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் கடவுள் உங்களுக்குள்ள பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமீன் சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு உதாரணத்தை இங்கே சொல்கிறேன், அது சரியாக இருக்கும். பாஸ்டர் பால்யாங்கி சொன்ன ஒரு பெரிய பாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கொரியாவில், சவுத் கொரியாவில் இறந்துட்டார். அவங்க அப்பா ரொம்ப நாளாக ரட்சிக்கப்படலை. அதனால் அவர் ரொம்ப பாரம், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினே இருந்தார். ஒரு மீட்டிங்லையும் அவர் பாரமெல்லாம், இந்த மீட்டிங்கில் எங்கள் அப்பா கடவுளை ஏற்றுக்க மாட்டாரா, இந்த மீட்டிங்கில் ஏற்றுக்க மாட்டாரா, இந்த சண்டே இயேசுவை ஏற்றுக்க மாட்டாரான்னு ரொம்ப பாரமாக இருப்பார். ஒரு தடவை அமெரிக்காவில் வந்து ஒரு வெள்ளைக்காரனை கூப்பிட்டார் மீட்டிங்க்கு. 3 நாள் மீட்டிங், இவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அப்போது இன்றைக்கி இந்த மீட்டிங்கில் எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணும் அப்படின்ட்டு பாரமாக இருக்கிறாரு. அந்த வெள்ளைக்காரனை கூப்பிட்டு அவர் ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கான செய்தியை கொடுப்பாருன்னு பார்த்தா, அவர் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆசரிப்பு கூடாரம், பலி, ஆமாம் அந்த மாடு பலி செலுத்துறது, ஆடு பலி செலுத்துறது ஒன்றும் விளங்கலை. இவர் பார்த்தாரு, ஐயோ இதெல்லாம் பேசினா எங்கள் அப்பா ரட்சிக்கப்படவே முடியாது, புரியாத எப்படி பேசுறதுன்னுட்டு அவர் ஒன்று சொல்கிறது, இவர் ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ணுறது. அவர் வந்து ஆசரிப்பு கூடாரம் இத்தனை மோடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் பாவத்துக்காக தான் வந்தாருன்னு மாற்றி சொல்கிறது. அவர் ஒன்று பேசினிருந்தால் இவர் ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ணுவார், எப்படியாகிலும் அவர் ரட்சிக்கப்படணும்னு. ஆச்சரியமாக 3ஆவது நாள் இயேசுவை ஏற்றுக்கிறவங்க முன்னாடி வாங்கன்னா, முதல் நாள் அவங்க அப்பா ஓன்னு அழுதுன்னு முன்னாடி வந்து முட்டி போட்டார். இவருக்கு ஒரே சந்தோஷம், என் பேச்சு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சே, எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டாருன்னு கிட்ட கூப்பிட்டு கேட்டாராம், அப்பா நான் பேசுனது நல்ல ஆண்டவரனோட இடைப்பட்டாராப்பான்னு. அவர் சொன்னாரா, அவர் பேசுனதும் எனக்கு புரியல, நீ பேசுனதும் எனக்கு ஒன்றானு புரியல, ஆனால் 2 பேருக்கு நடுவில் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு எனக்கு தரிசனமாகி, மகனே உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், என்னிடத்தில் வரமாட்டாயான்னு கைகளை நீட்டுற தரிசனத்தை பார்த்தேன், அதனால தான் நான் கண்ணீரோட ஓடி வந்துட்டேன். ஹல்லேலூயா. பேசுகிறவர் எதையாவது பேசிட்டேங்க, நான் சொல்கிறேன், உனக்கும் தேவனுக்கும் கனெக்ஷன் சரியாக இருந்தா உன் மனசும் உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய வாழ்க்கையும் மாறி போகும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரி, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், இச்சையை நிறைவேற்ற விரும்பினார்கள். அங்கங்கே வருவாங்க, ஒன்று ஆசைப்படுவாங்க. ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவார். சில நேரத்தில் அவர் படுற வேதனை இருக்க, பரவாயில்லடா, நல்லா பேசுகிறாங்கடா, நல்லா சாட்சி சொல்கிறாங்கடா, நல்ல ஆராதனை பண்ணுறாங்கடா, சந்தோஷமாக இருக்குதுடா, இவங்களை பார்க்கறதுக்குன்னு மோசே ஆர்வம்னு பேசினே இருக்கிறாங்க 2 பேரும். ஜனங்க பரவாயில்லடா, மாறிட்டாங்கடா, இந்த ஏலியிலேருந்து மாறிட்டாங்கடா, இப்போ நல்ல சந்தோஷமாக பாரு எப்படி பாடிக்கணும் சிரிச்சிக்கணும் சந்தோஷமாக வர்றாங்கடா அப்படின்னு பாஸ்டருங்க அவங்க 2 பேரும், மோசே ஆர்வனும். பாஸ்டருங்க சந்தோஷமாக வந்தாங்க. இந்த சீன் வனாந்திரத்துக்கு உடனே அவங்க வேதனை போச்சு. உடனே ஜனங்க மோசே கூப்பிடுறாங்க, எங்களை இங்கே எதுக்கு கொண்டு வந்து, நாங்கள் எகிப்திலிருந்து இருந்தால் பரவாயில்ல, அங்கே நாங்கள் பாத்திரத்தில் சுற்றி, இறைச்சி பாத்திரத்தில் சுற்றி, இறைச்சி பாத்திரம்னு தான் ஆங்கிலத்தில் பாட்டுன்னு எழுதியிருக்கு, பானை, இறைச்சியை நல்லா வேக வச்சுட்டு ஆளாளுக்கு எடுத்து சாப்பிடுவானுங்க போல் இருக்க. அங்கே சாப்பிட்டுமே அங்கேயே செத்து இருந்தால் கூட பரவாயில்ல, எங்களை இங்கே வனாந்தத்தில் கொண்டாந்து இப்படி நல்ல ஆகாரம் கிடைக்கலன்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திஸ் வாட் ஹேப்பன். மோசே ஆரோனும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க கடவுள்கிட்ட போய் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன ஆண்டவர் இந்த ஜனங்க, ஆண்டவர் சொன்னார் 4ஆம் வசனம் இப்போ போடும். இப்போது இந்த 4ஆம் வசனத்தில் தான் என்னுடைய செய்தியை நான் சொல்ல போகிறேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இது இயேசு தேவன் அவர்களுக்கு மன்னாவை கொண்டு போஷித்த ஸ்டோரி. இது இந்த மன்னாவையும் இயேசுவையும் நான் கம்பேர் பண்ணி இன்னைக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறேன். சத்துமாமேன்னு சொல்லுங்கள். இந்த மன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ரைட்டுங்களா? நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். ஒரே வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். அங்கே தான் சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை புசித்தார்கள்,
ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த மன்னா யாருன்னா இயேசுநாதர். கரெக்டுங்களா அந்த வசனம்? நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் என்று சொல்லுகிறார். ஸோ அவர் தான் மன்னா. எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு தான் மன்னா. அவங்களுக்கு மன்னா வந்து குண்டு குண்டா கீழே ஊழ்ந்தது, அதை இடிச்சு சாப்பிட்டாங்க. ஆனால் இப்பொழுது நமக்கு அந்த மன்னா கிடையாது, இயேசுவாகிய மன்னா நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் அவர் மன்னா. இயேசுநாதர் நமக்கு மன்னாவா இருக்கிறார். ஸோ இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டது மன்னா. சொல்லுங்க மன்னா. ஆக்சுவலாக மன்னான்னா என்ன மீனிங்னா என்னன்னு அர்த்தம். வாட் இஸ் இட்? என்னன்னு அர்த்தம் ஹீப்ரூல. மன்னான்னா என்னன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அவங்க சாப்பிட்டது மன்னா. நாம் மன்னாவுக்கு அடையாளம் என்ன? இயேசுவுக்கு அடையாளமாக அந்த மன்னாவை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நமக்கு இயேசு தான் மன்னா. இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போகிறோம். ஆமென். அந்த மன்னாவையும் இயேசுன்னா மன்னான்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீங்கள். ஸ்பிரிச்சுவல் மன்னா, நமக்கு ஆவிக்குரிய மன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு. யோவான் 6ஆம் அதிகாரம் முழுக்க அதை தான் சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். பழைய ஏற்பாட்டில் மோசே காலத்தில் இந்த மன்னா கிடைச்சது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னாவாகவே வந்தார். ரைட்டா? இப்போ 4ஆம் வசனத்தில் சொல்கிறேன். நம்பர் 1 கம்பேரிசன். நம்பர் 1 ரைட்டா? கம்பேர் பண்ணுறப்போ அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லலாம். ஸோ மன்னா வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, மன்னா வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. இது பயிரில் அறுக்கல, இல்லை வேற எங்கேயும் மில்லிலிருந்து கொண்டு வரல, வேற யார் மூலமாக தயார் பண்ணப்படலை. பியூரா கர்த்தர் அற்புதம் செய்து வானத்திலிருந்து, வானத்தின் மேகத்திலிருந்து கர்த்தர் இந்த மன்னாவை ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆமென். ஸோ அவர்களை போஷித்தார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் மன்னாவை கொண்டு கர்த்தர் அவர்களை போஷித்தார். இப்போ அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா, கிறிஸ்துவும் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். நம்ம மன்னாவாகிய கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தார், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? ஸோ யோவான் 6ஆம் அதிகாரம், அதுக்கு கம்பாரிசன். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனம் நினைக்கிறேன். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் சொல்றாரா இல்லையா? நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். நம்முடைய ஆண்டவராகிய மன்னா, கிறிஸ்துவாகிய மன்னா நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு. ஏன் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தார் என்றார். தேவகுமாரன், சொல்லுங்க, தேவகுமாரன் நம்மை தேவகுமாரர்களாக்க, ரைட்டா? தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் பூமிக்கு வந்தார். இப்படி சொல்லலாம், மனுஷகுமாரர்களை தேவகுமாரர்களாக்க தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்தார். சுத்துதத்தல அல்லேலூயா இல்லையா? மனுஷகுமாரர்களை தேவகுமாரர்களாய் மாற்ற தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்தார். நம்மளை என்னவா மாற்ற விரும்புகிறார் ஆண்டவர்? சத்தமா சொல்லுங்க. முன்னாடி யாரோ நம்ம அப்பா யார் பிள்ளைப்பா அப்படின்னு கேட்டா இன்னொரு பேரை சொல்லுவோம். ஆனால் இப்போ நீ யாரை பிள்ளைப்பான்னு கேட்டா இங்கே நான் தேவனுடைய பிள்ளை. நம்ம தேவனுடைய பிள்ளையை மாற்றுவதற்காக தேவகுமாரன் பூமிக்கு வந்தார். So he came from heaven, வானத்திலிருந்து வந்தார். ஆமென். அதை புசித்தார்கள் அவர்கள் என்பார்களே. 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்தில் அவர்கள் அதை புசித்து, கேட்டீங்களா? அந்த மன்னாவை அவர்கள் புசித்த போது அவர்கள் பலன் கொண்டார்கள், அவர்களுக்கு சுகம் உண்டாயிற்று. அல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசுவாகிய மன்னாவை நீங்கள் புசிக்கும் பொழுது உங்களுக்கு பலனும் சுகமும் ஆயுசும் உண்டாகும். கைகளை வத்தி சத்தமா அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்து என்னுடைய பலனா இருக்கிறார். அந்த மன்னாவை புசித்தால் 40 வருஷம் வியாதி இல்லாம போனாங்க, 40 வருஷம் பலவீனம் இல்லாம போனாங்க, 40 வருஷம் அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகாம போனாங்க. இதெல்லாம் மிரக்கல் நடந்தது அன்பானவர்களே. அந்த மன்னா அவர்களுக்கு அந்த பலனை கொடுத்தது 40 இயர்ஸ்க்கு. ஆனா கிறிஸ்துவாகிய மன்னா, ஹல்லேலூயா, நம்மை சுகமாக்குகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை நடத்துகிறவர். அதற்காக கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தார். ஆமீன் சொல்லமா?
ஸோ திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, 14ஆம் வசனம் 14ல் மன்னா அவர்கள் இருக்கிற இடத்திலே அவர்களுக்கு கிடைத்தது. ரைட்டுங்களா? நம்பர் 2, கம்பேரிசன் நம்பர் 2. மன்னா எங்க வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்கள் எங்கே இருந்தார்களோ அதே இடத்தில் அந்த மன்னா பொழிந்தது. ஆமென். என்ன, காலையில் எழுந்துக்கணும், இவங்க அதான் பிரச்சனை. வெடிகாலம் எழுந்தால் தான் கிடைக்கும். விடிகாலம் எழுந்த உடனே பனி இருக்கும், பனி மேலே அந்த அழகாக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துன்னு போய் வேலையோடு எடுத்துன்னு போய் அதை நல்லா இடித்து அல்லது அரைச்சி மாவாக்கி அதை நல்லா ரொட்டியாவோ தோசையாவோ சுட்டு சாப்பிட்டாங்கன்னா அந்த சாப்பாட்டில் ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. விளங்குதா உங்களுக்கு? அந்த சாப்பாடு சாப்பிட்டா வயிறு வலிக்காது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், கொலஸ்ட்ரால் வராது, பிபி ஏறாது. அதனால தான் அவங்க சுகமாக இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து நமக்கு மன்னாவாக இருக்கிறார். ஆமென். ஸோ 2வது கம்பேரிசன் என்னன்னா, அவர்கள் இருக்கிற இடத்தில் கர்த்தர் மன்னாவை பொழிய பண்ணினார். கிறிஸ்து நாம் இருக்கிற இடத்தில் நம்மை தேடி வந்து, ஆமென், நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மன்னா நமக்குள் இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேடி வந்தார் தேவன், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். சொல்லுங்க, நமக்குள்ளே இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். ஆமென். நம்மை போலவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார். அதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். யோவான் 1:14, மத்தேயு 1:23 இதெல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். கிறிஸ்து நமக்காக வந்தார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்கள். கிறிஸ்து நம்மோடு வாழ்வதற்காக, நமக்குள் வாழ்வதற்காக, நமக்குள்ளிருந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அவர்கள் இருந்த இடத்தில் அவர்களுக்கு அந்த மன்னா கிடைத்தது. நாம் இருக்கிற இடத்தை தேடி கிறிஸ்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்க எங்கேயும் தேடி போக வேண்டிய, இந்த தெய்வத்தை எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை. கிறிஸ்து நம்மை தேடி வருவார். நீங்க எங்கே இருக்கிறீங்களோ அங்கே கர்த்தர் வருவார். சொல்லுங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மை தேடி வருவார். ஆமென். நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் அன்பானவர்களே, வீட்லயோ வேலையிலையோ வெளியிலையோ ரோட்லயோ நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை தேடி வருவார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. அது நம்முடைய கர்த்தர் அன்பானவர்களே. நம்ம தான் அவரை தேடி போனோம்னாலும் அவர் எதிர்பார்க்கறது இல்லை. தேவன் நம்மை தேடி வந்தார். தேவன் நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்க. திஸ் இஸ் நம்பர் 2. தேவன் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஏராளமான இடங்கள், ரொம்ப கம்மி தான் அந்த சுவிசேஷத்தில் அவர்கிட்ட வந்தது ரொம்ப கம்மி. ஆனால் இவர் போய் தான் நிறைய பேரை சுகமாக்கி இருக்கிறார். சுற்றிக்கிட்டே இருக்கார். பைபிள் சொல்லுது, அவர் கிராமந்தோறும் பட்டணந்தோறும் அவர் சுற்றி திரிந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கி பிசாசின் கட்டுகளில் ஜனங்களை விடுவித்து மரித்தோரை எழுப்பி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் திகழ்ந்தார். எஸ், ஹல்லேலூயா. He came, Jesus came, Jesus blessed. ஒருபோது நீ இதை கொடு நான் உனக்கு கொடுக்குறேன்னு கண்டிஷன் போட்டெல்லாம் கடவுள் கொடுக்கறதில்ல. இயேசு ஒருபோது கண்டிஷன் போட்டு ஆசீர்வதிக்கிறவர் இல்லை. நீ கொடுக்குறியோ கொடுக்கலையோ, நீ அவரை தேடி வர்றியோ இல்லையோ, அவர் உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. சகேயு தேடி வந்தானோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் அவனை தேடி அவன் வீட்டுக்கு போனார். ஆமென். ஸோ நம்முடைய தெய்வம் நம்மை தேடி வந்து நாம் இருக்கிற இடத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் இருக்கிற இடம் சரியில்லை, அல்லது நான் வாழுற மக்கள் சரியில்லை, என்னுடைய ஊர் சரியில்லை, என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, என்னுடைய வேலை சரியில்லை. இல்லை இல்லை இல்லை, எது சரி இருக்கிறதோ இல்லையோ, உன்னோடு இருக்கிற கர்த்தர் சரியா இருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? அவர் சரியா இருந்தா போதும். சத்தமா இல்லையோ சொல்லுங்க. ஆமா, நம்முடைய தேவன் நல்லவர். சொல்லுங்க, நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, அவர் என்னோட கூட இருக்கிறார். அவர் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆமென். ஸோ நம்பர் 2. நம்பர் 3, கம்பேரிசன் நம்பர் 3, 16, verse 16, 16. ஸோ நான் செகண்ட் சொன்னது 14, 14. புரியுதுங்களா? நான் 2வது குறிப்பு சொன்னேன் இல்லையா, கம்பேரிசன், அது 14ஆம் வசனம், 16, 14. 3வது 16, 16, 16, 16.
அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவுள். மன்னா அவர்களுடைய தேவைக்கான அளவுக்கு தான் பொழிந்தது. மன்னா வாஸ் கிவன் லிமிட்டட். ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு தேவையான அளவு அதிலேயே எழுதியிருக்கு. உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு படி, ஆளுக்கு ஒரு படி எடுத்துங்கடப்பா. அதுக்கு மேலே நீ எடுத்துன்னு போனாலும் அது இருக்காது. ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். அதிகமாக எடுத்துன்னு போனவனுக்கு அதிகமாக வாங்கலை, கொஞ்சமாக எடுத்துன்னு போனவனுக்கு குறையவே இல்லை. நீ எடுத்துன்னு போனாலும் வேஸ்ட் ஆகிடும். இன்னொன்று, ராத்திரிக்கு சாப்பிடாம நீ வச்சுட்டேன்னா காலையில் பார்த்தியானா அது வேஸ்ட் ஆகிடும், பூச்சி பிடிச்சி போகும். அதனால உனக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆத்திரம் பிடிச்சி போய் சில பேர் எடுத்து போயிருக்கான். அந்த மாதிரி காலையில் எடுத்து பார்த்தா ஒரே நாத்தம், பூச்சி பிடிச்சி போச்சு. அளவுக்கு அதிகமாக எது இருந்தாலும் பூச்சி பிடிச்சி போடும். ஆமீன் சொல்லுங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் பைபிள். ஸோ மூணாவது விஷயம் என்னன்னா 16:16 அவரவர்களுக்கு அளவோடு அந்த மன்னா கிடைத்தது. லிமிட்டட் சொல்லுங்க, லிமிட்டட். அப்படிதான் அளவு சாப்பாடு. போனால ஹோட்டலில் ஃபுல் மீல்ஸ்னு ஒரு இடத்துல போட்டிருப்பான். ஃபுல் மீல்ஸ்னு என்ன அர்த்தம்? எவ்வளோ ஒன்றா நீங்கள் சாப்பிட்லான்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபுல் மீல்ஸ் ஹோட்டலுக்கு போனார். வாழ்க்கையை வெறுத்துட்டான் ஹோட்டலுக்காரன். இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு. எவ்வளோ நேரம் சாப்பிட்றாரு, அவன் பாட்டுக்கு போட்டு சாம்பாரே காலியாகி போச்சு. அவன், சார் இந்த மாதிரி வந்தால் ஹோட்டலையே மூட்டு போக வேண்டியதான்டா. நீ தானே அளவு இல்லாத சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் போட்டிருக்க, போடுன்றான். அன்லிமிட்டெட். நான் சொல்கிறேன், மன்னா தேவையான அளவு அந்த கொஞ்சம் எவ்வளவு தேவையோ அது மட்டும் தான் வந்தது. அதுக்கப்புறம் நீ அதிகமாக எடுத்துன்னு போனேன்னா பூச்சி பிடிச்சி போகும். அது பழைய ஏற்பாட்டில் விளங்குதா உங்களுக்கு? லிமிட்டட் பிளஸிங். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்பார்கள். கிறிஸ்துக்கு முன்னாலே they have limited blessing. ஒரு விதவை தேவை இருந்துச்சு, எலிசா கிட்ட போனாங்க. இல்லை, அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய், அந்த எவ்வளோ பாத்திரம் இருந்ததோ அது வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் நின்று போச்சு. லிமிட்டட். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் லிமிட்டட் பிளஸிங். மன்னா அவர்களுக்கு தேவையான அளவு கிடைச்சது. கம்பேர் பண்ணுற மாதிரி இயேசுவோடு. ஆனால் இயேசு அளவில்லாமல் கொடுக்கிறவர். கை தட்ட மாட்டேங்கிறீங்களே. தன் பிள்ளைகளுக்கு அவர் கணக்கு பார்த்து கொடுக்கிற தேவன் அல்ல என்பார்கள். ஒருவேளை அந்த காலத்தில் அவர் எண்ணி கொடுத்துருக்கலாம். இந்தப்பா இது இந்த போது, இந்த இது வச்சுன்னு போ. சில அப்பா அம்மா கரெக்டாக எண்ணி கொடுப்பாங்கல்ல, இன்னைக்கு இவ்வளோதான் போ அப்படின்னு, அந்த மாதிரி. ஆனால் அந்த நாட்களில் கடவுள் அப்படி செஞ்சார். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி தெரியுங்களா? அவர் அள்ளி கொடுக்குறார். இதையே சொல்லுவார், கிள்ளி கொடுத்துக்கிறது தான். கிள்ளி கொடுத்த காலமெல்லாம் போய் கர்த்தர் அள்ளி கொடுக்கிறார். இப்போ தேவன் குறைவாய் கொடுக்கறது இல்லை என்பார்களே. நான் சொல்கிறேன், உங்களுக்கு குறைவாய் தேவன் ஒருபோது கொடுக்க மாட்டார். சொல்லுங்க, குறைவாய் கொடுக்க மாட்டார். என் தேவைக்கு குறைவாய் தேவன் ஒருபோதும் கொடுக்க மாட்டார். ஆமென். என் தேவை எவ்வளவோ அவ்வளவு மட்டும் கொடுத்துட்டு மூட்டை கட்டி எடுத்துன்னு போயிட மாட்டார். நான் உனக்கு என்னப்பா வேணும் அதை கொடுத்துட்டேன்ல, அளவிடு அப்படி சொல்ல மாட்டார். உன் தேவைக்கும் அதிகமாய் மீதம் கொண்டு போகிற அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Our God is unlimited God. Our God is overflowing giver. Hallelujah. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. ஏன் தெரியுமா? நம்ம சூழ்நிலை இப்படி தாண்டா இருக்கு, இது என்னைக்கடா மாறப்போகுதுன்னு நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த குப்பை எண்ணத்தை தூக்கி வெளியில போடுங்கன்னு பாருங்க. அது பழைய ஏற்பாட்டு எண்ணம். கடவுள் இவ்வளவு தாண்டா கொடுப்பார், இவனை தாண்டா ஆசீர்வதிப்பார், இந்த குடும்பத்துக்கு தான் நல்லது பண்ணுவார். இது ஓல்ட் டெஸ்டமெண்ட். கிறிஸ்துவனுக்காக மரித்திருக்கிறார், கிறிஸ்துவனுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் உனக்கு ஏராளமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. போதும் என்கிறது அளவுக்கு அல்ல, நிரம்பி வழிகிற நன்மைகளை தேவன் உனக்கு தருவார். யோவான் 10:10 என்ன சொல்றாரு? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். நான் சொல்லட்டுமா? ஜீவன் லைஃப் இருக்கு இல்லையா? அந்த லைஃப்னா என்ன தெரியுங்களா அன்பானவர்களே? லைஃப்னா சுகம், லைஃப்னா செழிப்பு, லைஃப்னா ப்ராஸ்பரிட்டி, லைஃப்னா செக்ஸ், லைஃப்னா ஆசீர்வாதம், லைஃப்னா நன்மைகள், லைஃப்னா தீர்க்காயுசு, லைஃப்னா எல்லாமே அதில் அடங்கிடுச்சு. ஜீசஸ் கேம் டு கிவ் லைஃப். சொல்லுங்க லைஃப்.
ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்க வந்தார்னா முடிஞ்சு போச்சுங்க. ஜீவன்னா ஆங்கிலத்தில் இதில் கிரேக்கில் ஜோயே. ஜோயேல என்ன அடங்கியிருக்கு தெரியுமா? தேவன் இந்த உலகத்தில் நம்மை போல் வாழ்ந்தாரானால் எப்படி வாழ்வாரோ அந்த வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் தான் ஜீசஸ்ன்னு வச்சுக்கலாம் பேச்சுக்கு. எப்படி வாழ்வேன் வீட்டில்? இன்றைக்கி சாப்பாடு இல்லை, தலைவலி தாங்க முடியல. எனக்கு தலைவலி வந்தால் என்ன பண்ணுவேன்? இஃப் ஐ எம் ஜீசஸ், நான் ஜீசஸாக இருந்து எனக்கு தலைவலி வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? ஸோ ஹாஸ்பிட்டல் யாராது ஏதிராதிரி எந்த ஆஸ்பத்திரிக்கு போனார்? அவர் சர்வவல்ல தேவன். ஆமென். இப்போ எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவை. இஃப் நான் ஜீசஸ் ஆயிருந்தா நான் என்ன பண்ணிக்குவேன்? என்ன பண்ணுவேன்? யாருக்கிட்ட கடன் வாங்குறதோ அப்படி ஜீசஸ் சொல்லுவாரா? பிதாவே எங்கன்னா கடன் கொடுக்குறவனை காட்டுங்க ஆண்டவரே. ஏசப்பா நான் எங்கே இருந்தாலும் போய் அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தியாடாவது வாங்கி வந்துடுறானவரே அப்படி பேசியிருப்பாரா? இல்லை. பிதாவே என் தேவைக்கும் அதிகமாய் தருகிறவர் நீர். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு என்ன பணம் வரும், அவ்வளோதான், பணம் வந்துடும். ஆமீன் சொல்லுங்க. இஃப் ஐ எம் ஜீசஸ். எல்லாரும் சொல்லுங்க, இஃப் ஐ எம் ஜீசஸ். நல்லா இருக்கே. நான் இயேசுவானால் சொல்லுங்க, நான் இயேசுவானால் வியாதிகளை பார்த்து பயப்பட மாட்டேன், கைகளை வைப்பேன் சொஸ்தமாகும். நான் இயேசுவானால் செத்த பிணங்களை பார்த்து பயப்பட மாட்டேன். லாசருவே எழுந்து வா என்று சொல்லுவேன், அவன் எழுந்து வருவான். நான் இயேசுவானால் சொல்லுங்க, பின்னால சத்தமா சொல்லுங்க. நான் இயேசுவானால்னு நீங்க சொல்லலைன்னா நீங்கள் பிசாசுகள் ஆயிடுவீங்க. இப்ப சொல்லி பார்க்கலாம். இப்ப நான் இயேசுவானால் வனாந்தரத்தில் கூட ஆயிரக்கணக்கான மக்களை போஷிப்பேன். நான் இயேசுவானால் சொல்லுங்க, பொங்கி எழுகிற புயலை கூட நான் அடக்குவேன். ஆமென். நான் இயேசுவானால் 6000 பிசாசுகள் இருந்தாலும் அதை ஓட்டுவேன். ஆமென். நான் இயேசுவானால் 12 வருட வியாதியாய் இருந்தாலும் சுகமாக்குவேன். நான் இயேசுவானால் இல்லாத போது ஒப்பாரி வைக்க மாட்டேன். நான் இயேசுவானால் பிசாசை பார்த்து பயப்பட மாட்டேன். நான் இயேசுவானால் கடங்காரனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று ஒளிந்து கொள்ள மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இயேசுவானால் தலை நிமிர்ந்து நடப்பேன். நான் இயேசுவானால் ராஜாவை போல் வாழ்வேன். நான் இயேசுவானால் நான் தேவனோடு தைரியமாய் பேசுவேன். நான் இயேசுவானால் என் ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இயேசுராதரா இருந்தா எவ்வளவு அற்புதமான விஷயங்க அது. ஆமென். இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமென். சரி, இஸ் லிமிட்டட். ஓல்ட் டெஸ்டமெண்ட் மன்னா அது அளவோடு கொடுக்கப்பட்டது. ஆனா கிறிஸ்துவாகிய மன்னா அளவில்லாமல் நமக்கு கொடுக்கிற தேவன். ஆபிரகாம் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் போய் தேவ சமூகத்தில் நிற்பான். அவன் ஒரு ஸ்பெஷல் மேன். அவன் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் போய் நிற்கிறான். ஆண்டவர் அவங்ககிட்ட ஸ்ட்ரைக்டாக பேசுகிறார். ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரும். 1ஆம் வசனத்திலேயே ஸ்ட்ரைக்டாக சொல்கிறார். எல் ஷடாய் அவர் சொல்கிறார். அவனுக்கு ஹீப்ரூவில் ஐ எம் எல் ஷடாய். சொல்லுங்க, எல் ஷடாய். ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே நான் எல் ஷடாய் என்றார். அவன், ஆண்டவரே நான் ஒன்று சொல்லி ஆண்டவரே. இல்லை நான் எல் ஷடாய்ங்கிறார் ஆண்டவர். ஆமென். விளக்கம் என்ன தெரியுமா அன்பானங்களே? எல் ஷடாய்னா நிறைய மீனிங் இருக்கு. அதில் ஒரு மீனிங், அவர் காட் இஸ் மோர் தேன் எனஃப் காட். ஆமென். மோர் தேன் எனஃப் காட். சொல்லுங்க, மோர் தேன் எனஃப் காட். எனக்கு 500 ரூபாய் வேணும்னா அவர் 1000 ரூபாய் கொடுக்குற தேவன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 500ல் இப்போ மதிப்பு இல்லைன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள்ப்பா ஒரு
அப்பா செலவுக்கு காசு இல்லைப்பா, ஒரு 1000 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன். நம்ம அப்பா 1000 ரூபா கொடுப்பார். இல்லை முதல்ல 500ல் ஆரம்பிப்பார். ஒரு கஞ்சா முட்டி அப்பா வந்தா ஒரு 200 300ல் ஆரம்பித்து அப்புறம் நீ கத்தி நீ கேட்டு கெஞ்சி அழுது அப்புறம் அந்த 1000 ரூபா வரைக்கும் மல்லு கட்டி கொடுப்பார். ஆனால் ஏசு அப்படி இல்லைன்னு பாருங்களே, நீ 1000 கேட்டால் 10,000 கொடுப்பார். தாராளமாக கொடுக்குற கடவுள். அதுக்கு தான் எல்ஷடாயின்னு பேர். எல்ஷடாயின்னா நான் கேட்டதை விட பல மடங்கு அதிகமாய் கொடுக்கிற தேவன். ஆமென். மோர் தென் எனஃப் காட். எனக்கு என்ன தேவையோ அதுக்கு கடவுள் இல்லைங்க, என் தேவையை காண்டி அதிகமாய் கொடுத்து என்னை மகிழ வைத்து சந்தோஷப்படுகிற தேவனே ஆண்டவர். ஆமென். திராட்சரசமாக்கினார தண்ணியை கரெக்டாக தீர்ந்து போச்சாங்க. நீங்கள் சொல்லுங்கள், யோவான் 2ஆம் அதிகாரம் படித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜூஸ் கரெக்டாக தீர்ந்து போச்சா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் கரெக்டாக சரியாக போச்சா இல்லையா? கரெக்டாக தீர்ந்து போச்சு இல்லையா? ஆமாவா? அப்படி சொல்லலை பைபிள். மிச்சம் இருந்தது 6 ஜாடி. எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் பேர் தாங்க இருந்தான். ஏசு 6 ஜாடி இருப்பிட்டாருங்க. 6 கரைச்சாடி அன்பாருங்களே. ஊரில் இருக்கிறவங்கலாம் மறுபடியும் இன்னொரு கோட்டா குடிக்கிறான். டே இந்த ஜூஸ் நல்லா இருக்குடா, முதல்ல குடிச்சது கொஞ்சம் சுமாராக இருந்துடா, இது சூப்பராக இருக்குடா, எங்கடா வாங்கணும் மச்சான், எங்கடா கிடைச்சது இந்த ஜூஸுன்றான். ஓ, அந்த வேலைக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும் இது இயேசுவால் மாற்றப்பட்ட ரசம். ஹல்லேலூயா. இயேசு சாதாரண தண்ணீரையே ரசமாய் மாற்றுவாரால் சாதாரண உன்னுடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற தேவனால முடியும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரைட்டுங்களா? அளவில்லாமல் கொடுக்கிற தேவன். சொல்லுங்க, அளவில்லாமல் கொடுக்கிற தேவன். ஸோ நம்ம மன்னா ஓவர் ஃப்ளோயிங் நிரம்பி வழிகிற அளவுக்கு தேவன் நமக்கு தருவார். திஸ் இஸ் த கம்பேரிசன். நம்பர் 4. நம்பர் 4 16:21 21 வசனம். அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போகும். எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, வெயில். 21 வசனமா? யாத்திராம் 16:21 16:21. வெயில், அதுல இருந்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். வெயில் ஏற ஏற சொல்லுங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, 2 பேருக்கு சண்டை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு. இவர் ஓடி ஓடி அடிக்கிறாரு அந்த அம்மாவை. நீ முதல்ல அடிச்ச பொறுத்துக்கன, 2வது போய் அடிக்க போறாரு. எனக்கும் கை இருக்குது. 2வது 3வது சொல்றேன், அடிச்சவன் திருப்பி அடிப்பேன். 4வது சொல்றாங்க, நீ 1 அடி அடிச்ச நான் 10 அடி அடிப்பேன். அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, நான் ஒரு பால் மாதிரி. அந்த அம்மா சொல்றாங்க, நான் ஒரு பால் மாதிரி, நீ எவ்வளவு ஃபோர்ஸா என்ன அடிக்கிறியோ. சொல்லுங்கம்மா, அவ்வளவு ஃபோர்ஸா திரும்பி வந்து அடிப்பேன். ஹல்லேலூயா. வெயில் ஏற ஏற மன்னாவே என்ன ஆகி போதான். வாழ்க்கையில வெயில் ஏறினா, சூடு ஏறினா, எப்பேற்பட்ட மன்னாவும் எவ்வளேப்பட்ட பக்தியும் புஷ்னு போயிடும். பார்த்துறீங்களா நீங்க? ஊத 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 புஷ்னு நல்லா இருப்பான் ஆள், விசுவாசி. அடாடாடா, என்ன ஜபம், என்ன பாட்டு, என்னடா பாப்பா, அவ்வளோ நல்ல விசுவாசிறான். ஒன்றும் வேணா, ஒரு சின்ன குண்டு, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் ஒரு சின்ன குண்டு வச்சு குத்திட்டா போதும், மொத்த காத்து போய், மொத்த விசுவாசம் போய், மொத்த ஜபம் போய், கடைசி கொஞ்சம் காத்திருக்கும் போது அந்த பலூன் என்ன பண்ணும் தெரியுங்களா? ஊதிங்களப்பா, என்ன பண்ணோம்? பலூனு குத்தியாச்சு, காத்தெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் காத்து கடைசியில் இருக்கும்போது என்ன பண்ணும் தெரியுமா? அது பார்த்துங்களே நீங்க, அவ்வளோ வேகமாக ஓடி போடும். அது எங்க கொஞ்சம் திட்டி பிரசங்கம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசிடக்கூடாது.
நல்ல சரியான சத்தியத்தை சொல்லிடக்கூடாது, அவ்வளோதான். புஷ்னு இறங்கணும் கொண்டு போய். ஆமென். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? பலூனு விசுவாசியாக இருக்கக்கூடாது. நல்ல ஊதுனா நல்ல குண்டாவிங்க. ஞாத்திக்காம கஷ்டமில்லாமல் நான் ஊதி விட்டேன், குண்டா போவீங்க. என்னைக்கானா கொஞ்சம் நல்ல திட்டி பிரசங்கம் பண்ணனா பொஸ்ஸு பலூன் இருக்கிறேன்னு தெரியும். பலூன் விசுவாசியாக வாழக்கூடாதுன்னு பாருங்களே. ஆமென். வெயில் ஏற ஏற பொறுக்கி போகுது. ஏன் சொல்கிறார்? இந்த அதிகாரத்தில் தான், 6ஆம் அதிகாரத்தில் யோவானில் நிறைய சொல்கிறார். என் சரீரம் அப்பம், இது வானத்தில் இறங்கின அப்பம், இதை புசிக்கிறவன் ஒரு காலம் பசி அடையான், ஒரு காலம் தாகம் அடையான், அவன் நிலைத்திருப்பான். இதெல்லாம் சொல்லிட்டு வந்தா இவருங்க ஒத்தொத்தனா போய்ங்கிறான். திரும்பி பார்த்தா ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, 12 பேர் நிற்கிறாங்க. எங்கே இவ்வளோ ஜனம் இருந்தாங்களே, ஆளை காணன்னு கேட்டால் எல்லாம் போயிட்டாங்க சார். எப்படா போயிட்டாங்க? நீங்கள் சொல்லியிருந்தீங்களே என் சரீரத்தை புசி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, அப்பே போயிட்டாங்க. என்னத்துக்கிட்ட போயிட்டாங்க? இது கடினமான உபதேசம், அதான் போயிட்டானுங்க. இயேசு கேட்டார், நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களோ? பேதுரு சொன்ன, ஆண்டவரே நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது, நாங்கள் யார் இடத்துல போயிடுறீங்களாப்பான்னு கேட்டா, உட்ரா சாமி நாங்கள் போயிடுறோம்டாப்பா, எங்கேயான அப்படின்னாம நாங்கள் எங்கே போகும் ஆண்டவரே? நல்ல விசுவாசியாக இருந்தா நீங்கள் வர வேணான்னு சொன்னால் கூட, பாஸ்டர் நாங்கள் எங்கே போவோம் பாஸ்டர், உங்கள் கிட்ட தான் வருவோம் அப்படின்னு வரணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், ஒரு ஃபேமிலி ஒரு பாஸ்டர்கிட்ட போனாங்க, டைம் ஆகிட்டுருக்கு. போயிட்டு, ஐயா நாங்கள் வேறு சர்ச்சுக்கு போகிறோம், எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்க ஏன்னாங்க. எங்களுக்கு ஜெபம் பண்ணி விட்ருங்க, நாங்கள் போயிடுறோம். இவங்க என்னமோ இந்த ஆடு மாதிரி ஜெபம் பண்ணி விட்டுவிடும், ஜெபம் பண்ணி விடுங்கண்ணே. அவர் சொன்னார், சரி போங்க, அடுத்த வாரம் ஜெபம் பண்ணுறேன், அடுத்த வாரம் ஜெபம் பண்ணுறேன் வாங்கினார். அடுத்த வாரமும் அவர் வந்து, ஐயா ஜெபம் பண்ணுங்க என்னார். இன்னும் ஒரு வாரம் போய் வாப்பா, அதுக்கப்புறம் போய்க்கலான்னார். 3ஆவது வாரம் வந்தார், இவரே கூப்பிட்டார், ஐயா வாங்க நானே ஜெபம் பண்ணுறேன் போயிடுவீங்கன்னார். ஏன்னா இப்போ அதுதானே சொல்ல போகிறான்ட்டு. ஜெபம் பண்ணுறேன்னா, இல்லை இல்லையா ஜெபம் வேணாயா நாங்கள் போகலன்னார். என்னப்பா 2 வாரமாக வந்து போகிறேன்னு இப்போ ஜெபம் பண்ணுறதுனா கூப்பிட்டா வேணான்றீங்கன்னா, இயேசுநாதர் ராத்திரி கனவுல வந்து சொன்னார். என்ன சொன்னார்? நானே அந்த சர்ச்சுக்கு போகிறதில்லை, நான் போய் பல வச்சாச்சு அந்த சர்ச்சுக்கு, நீ ஏண்டா அங்கே போகிறேன்ற, இருக்கிற சர்ச்சுக்கு ஒழுங்கா போடான்னார் ஆண்டவர். அதனால நான் திரும்பி வந்துட்டேன், இனி எங்கேயும் போக மாட்டேன். சத்தமா ஒரு ஆமீன்னு சொல்லுங்க. போவீங்களா? சரி, ரைட்டு விஷயத்துக்கு வருவோம். வெயில் ஏற ஏற உருகிடும். இது எதை காண்பிக்கிறது என்றால், இது என்ன 4th or 5th? ஐயோ டைம் ஆயிடுச்சே ஏசப்பா. திவான் பிரதர் ட்ரெயின் பிடிக்கணும், அவங்க பஸ்ஸை பிடிக்கணும், ஆண்டவனுக்கே வேடிச்சு. சரி, மன்னா இது தற்காலிகமானது. வெயில் வந்துட்டா இது இருக்காது. பழைய மன்னா தற்காலிகமானது, டெம்பரவரி. ஆனால் இயேசு நித்திய காலமாய் ஜீவனோடு இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், சதா காலமும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். சார் நம்பர் 5 கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுறேன். 5 or 6 சீக்கிரம் சொன்னீங்கன்னா நம்பர் அப்போ நல்லா இருக்கும். 1631 சொல்லிட்டோமா? மன்னா வெண்மையாக இருக்கும், கொத்துமல்லி சைஸில் வெண்மையாக இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, வெண்மையாக இருக்கும். எண்ணாகமத்தில் என்ன சொல்றாருன்னா, முத்து போல இருக்குன்றார். வெண்மையாக இருக்கும், சொல்லுங்க, வெண்மையாக இருக்கும், முத்து போல இருக்கும். பழைய ஏற்பாட்டு மன்னாவே அவ்வளோ வர்ணிக்கிறாரே, வெண்மையாய் முத்து போல இருக்குன்றார். ஆனால் இயேசுவாகிய மன்னா பரிசுத்தமாயும் அன்பாயும் இருப்பார். ஆமென். பரிசுத்தமாயும் அன்பாயும் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். சார் டைம் போச்சு. அடுத்தது 32. இது விளக்கிறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் படிச்சுக்கோங்க. 32ஆம் வசனத்தில், பழைய மன்னா ஞாபகார்த்தமாக ஒரு பாத்திரத்தில் வச்சு தேவ சந்நிதியில் வச்சிருன்னு ஆரோனுக்கு சொன்னார். கரெக்டுங்களா? நினைவு கூற வேண்டும். புதிய மன்னாவாகி இயேசு கிறிஸ்து
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நமக்கு திருவிருந்தை வைத்திருக்க, கர்மியூனியனை வைத்திருக்க. இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம் என்று சொன்னார். 1 கொரிந்தியர் 11 24, 25, 29, 30 இதெல்லாம் நீங்க வீட்டில் படிச்சுக்கணும். அவ்வளவுதான். ஆமென். பழைய மன்னா என்ன ஆகும்? நினைவு கூறும்படி கர்த்தர் சொன்னார். புதிய மன்னா தன் ஜீவனையே கொடுத்து என் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். அந்த மரணத்தை நினைவு கூறும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுகம், ஜீவன், பலன் எல்லாவற்றையும் தருவார். சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஆமா, 1 கொரிந்தியர் 11 29, 30 4 ஆசீர்வாதம் இருக்கு. இந்த மன்னாவை புசிச்சா, இந்த கம்யூனியனை தினமும் நீங்க எடுக்கிறதுல 4 விஷயம் இருக்கு. சொல்றதை கேட்டுக்கோங்க நல்லா. சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும், ஆக்கினையிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்க. சோ 4 ஆசீர்வாதம் கிடைக்குது. சரி, அடுத்தது விளங்கிடுச்சா உங்களுக்கு? சோ திருவிருந்து ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய பந்தி ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். லாஸ்ட் ஒன் எப்படி பாத்தீங்களா? தப்புன்னு வந்துட்டு பாரு. லாஸ்ட் 16 35 கடைசி. அவ்வளவுதான், முடிச்சுட்டேன். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவு மன்னாவை புசித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் சாப்பிட்டாங்க? அந்த மன்னாவை 40 வருஷம் சாப்பிட்டார்கள். கானான் தேசத்தின் எல்லைக்கு வந்த உடனே மன்னா நின்று போச்சு. ஐயோ, எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டா. மன்னா போச்சாடா, மன்னா போச்சாடா. அந்த மன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நின்று போயிட்டு பாருங்களே. ஆனால் புதிய மன்னாவாகி இயேசு கிறிஸ்துவோ, ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் உன் தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருப்பான். கைகளை தட்டி நல்லா பார்க்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். எல்லாரும் எழுந்திருக்கலாம். தேங்க்யூ லார்ட். போதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சொன்னது 7வது நாள் 7 விஷயம் சொல்லியிருக்கேன் நான். நீங்க அப்புறமா பொறுமையா அந்த வசனத்தை படிங்க. நீங்க எல்லாரும் எழுந்திருக்க பார்க்கலாம். க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா. வாங்க பாட்டுக்கு வாங்க, பாடுறதுக்கு வாங்க. 2 சரணம் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஜெயந்தி நீங்க முன்னாடி வந்துருங்க. 2 சரணத்தை பாடிட்டு ஜெபம் பண்ண போறோம். சீக்கிரம் ஓடிவாங்க, ஓடிவாங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. உன் தேவைகளை சந்திப்பார். எல்லாரும் சொல்லுங்க, தேவைகளை சந்திப்பார். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். தேவனுடைய பிள்ளைகளை எந்த தேவையோட வந்திருக்கீங்களோ, ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு. ஒருவேளை ரொம்ப பின்னாடி இருந்தா கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஓ ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி சேருக்கு வாங்க. நில்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. உன் தேவைகளை கர்த்தர் கொடுக்கிற நாள். உன்னுடைய தேவை என்ன? இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால வந்து நில்லுங்க. எந்த தேவையா இருந்தாலும் சரி, பண தேவையா இருந்தாலும் சரி, சுகம் தேவையா இருந்தாலும் சரி, வேறு என்ன அற்புதம் உனக்கு நடக்கணுமோ, உன் தேவைகளை கர்த்தர் உனக்கு சந்தித்து உன்னை திருப்தியாக்கி நடத்த போகிறார். ஆமென். இந்த பாட்டை பாடலாம். நம்ம திருப்தியாக்கி நடத்திடுவார். ஹல்லேலூயா. பாடலாமா? ஒரு எடுத்துங்க அந்த பாட்டு. ரெடியா இருக்கீங்களா? உன் தேவைகள் நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஏதோ அப்படியே ஏதோ ஒன்று மாதிரி நின்றுட்டு போகக்கூடாது. உங்கள் தேவை என்னன்றதை நீங்க முன்னாடி இப்ப கொண்டு வரணும். கண் முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க தேவை என்னன்னு யோசனை பண்ணிக்கோங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அதை சந்திக்க போகிறார். கண்ணை மூடிட்டீங்களா? ஒரு நிமிஷம். ஆண்டவரே, எனக்கு இந்த அற்புதம் பண்ணுங்க ஆண்டவரே. Glory to God. Hallelujah. எவ்வளவு பெரிய அற்புதமானாலும் கர்த்தர் அதை செய்வார். உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். என் தேவன் மகிமையில் உள்ள தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். My God shall supply. Hallelujah. அது உன்னுடைய எந்த எதிர்பார்ப்பா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிதானாலும் சரி, இந்த ராத்திரி கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார். கேட்பீங்களா? அப்பா கிட்ட உன் கண் முன்னாடி கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இது தேவை. நான் சொல்லட்டுமா? வீடு இல்லையா? உன் கண் முன்னாடி அழகிய வீடை கொண்டு வாங்க. ஆமென். பண தேவை இருக்கா? உன் கண் முன்னாடி அந்த பண தேவையை கொண்டு வாங்க. Glory to God, glory to God. என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க? என்ன தேவையில் இருக்கிறீங்க? என்ன உனக்கு தேவை? எமர்ஜென்சி நீட் என்ன? வேலை வேணுமா? ஆண்டவரே, எனக்கு வேலை வேண்டும் என்று அதை உன் கண் முன்னாலே கொண்டு வாங்க. ஒரு ரஷா கரதா ரபா. என்ன வேணும்? என்ன வேணும்? உன் கண் முன்னாடி கொண்டு வந்துட்டீங்களா? பாடும் பொழுதே கர்த்தர் அந்த தேவைகளை சந்திப்பார். உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ரெடி? பாடலாமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி
நன்மைகளை கொடுப்பார். ஓ ஹalleluya. பெற்றுக்கொள்ளும் நேரம் இது. நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நேரம் இது. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, திருப்தியாக்கி நடத்திடுவார். உன் தேவைகளை சந்திப்பார். என் ஜனங்களின் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. என் ஜனங்களின் குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நன்மைகளை கொடுப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அவைகள் வரவழைத்தார். மன்னாவோடு வரவழைத்தார். பாறைகள் வரவழைத்தார். மன்னாவோடு வரவழைத்தார். பாறையை தண்ணீர்களோடு செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்களோடு செய்தார். யாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு எல்லாரும் ரெண்டு கரங்களை கர்த்தருக்கு நேர் உயர்த்தி கண்களை மூடி அல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். எங்களை மீதம் எடுக்க செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் திருப்தியாக்கி நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளிலே கர்த்தாவே எங்கள் ஜீவனோடு கொண்டு வந்தவரே, எத்தனையோ தேசங்களில் அப்பா, எத்தனையோ மாநிலங்களில் கர்த்தாவே ஜனங்கள் பசியோடும் பட்டினியோடும் கிடக்கிறார்கள் ராஜா. எத்தனையோ பேர் தேவனை பார்க்க முடியாதபடிக்கு மரித்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஜீவனோடும் சுகத்தோடும் ஆண்டவரே, இந்த நாளும் பிள்ளைகளாக எங்களை தேவ சமூகத்திற்கு ஜீவனோடு கொண்டு வந்தீரப்பா. விலையேற பெற்ற இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா படி போல இந்த நாளை கர்த்தாவே தேவனுடைய வார்த்தை என்கிற மன்னாவினை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சேர்க்கிற ராஜா. நீரே ஜீவ அப்பமா இருப்பதற்காக நன்றி 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 அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவ சமூகத்திற்கு வந்து அந்த ஜீவ அப்பமாகிய என் தேவனை ஆண்டவர் எங்களை கொண்டாடும்படிக்கு தேவனுடைய வார்த்தைகளை எங்களுக்கு அப்பா வாசிக்கவும் அதன்படி நடக்கவும் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும். ஆண்டவரே திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் தேவனா இருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை புசித்த ஒவ்வொருவரும், இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தாவே, இதை கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 தனியாய் கர்த்தாவே என் தேவன் விளைய செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். திருப்தியாக கடந்து போகட்டும். குடும்பங்களிலே, சபைகளிலே, வீடுகளில், அவங்க பட்டணங்களே கர்த்தாவே திருப்தியான ஒரு வைத்திருக்க ஜீவிதத்தை பெற்றும்படிக்கு ஓடத்தக்கதாக என் தேவன் கிருபை செய்வீராக. உடைய வார்த்தைகள் வீணாய் போகாதபடிக்கு என் தேவன் இதை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் பேசின் மகனை ஆஸ்வதிப்பீராக. இந்த திருவிருந்தை கர்த்தாவே நாங்கள் பானம் பண்ணும்போது பூசிக்கும் போது எங்களுக்குள்ளாக ஒரு புதிய அபிஷேகம் கடந்து விட்டு ராஜா மீதம் எடுக்க செய்ய ஒரு வாழ்க்கையை தந்து கர்த்தாவே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. தொடர்ந்து நீங்கள் திருவிருந்தில் பங்கு கொள்ளலாம்.